தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம அண்ணாமலை அவர்கள் இல்லாத பிஜேபி அப்படின்றது எவ்வளோ ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். நமக்கே தெரியும் போது மேலிடத்துக்கு தெரியாம இருக்குமா? ஏனால் இப்போ ரீசெண்டாக அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார். பயங்கரமா டோஸ் விட்டதாகவும் அண்ணாமலையால நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு நிறைய திட்டு விழுந்தாகவும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது என்ன சம்பவம் அப்படின்றதும் நம்மளோட அண்ணாமலை அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற புக் லான்ச்சுக்கு போயிருந்தார். அண்ட் இந்த புக்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்கணும். ஆபரேஷன் சிந்தூர் பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாம இளைஞர்கள் நாளைக்கு நம்ம இந்தியாவை தூக்கி நிறுத்த போற தூண்கள் அவங்க தான். ஸோ அவங்களுக்கு அண்ணாமலை அவர்கள் வச்ச வேண்டுகோள் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான் அண்ணாமலை அவர்கள் பிஜேபியோட மாநில தலைவராக இருக்கும் போது எந்த அளவுக்கு பிஜேபியை வளர்த்து கொண்டு வந்தார் அப்படின்றது நமக்கு தெரியும். தேசிய கட்சி அப்படின்றது பெருசா நம்ம தமிழ்நாட்டில் வளர முடியாது. அது காங்கிரஸா இருந்தாலும் பிஜேபியா இருந்தாலும். பட் அந்த இடத்துலயும் என் மண் என் மக்கள் அப்படின்றது மூலியமா மக்களை ஒவ்வொருத்தரையும் பார்த்து பேசி அவங்களோட குறைகளை கேட்டு தெரிஞ்சு ஒரு தலைவன் அப்படின்னா மேல ஒரு ஆஃபீஸ்ல போய் உட்காந்துக்கிட்டு அவனை நீங்க பார்த்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க வேண்டாம், நான் உங்க இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட நிறைய பேர் மக்கள் மேல ஒரு ஈர்ப்பை மக்கள் கிட்ட கொண்டு வந்தாரு. நிறைய இளைஞர்கள் அவரை திரும்பி பார்க்க வச்ச ஒரு அரசியல்வாதி. பிஜேபி வளர்ந்ததுக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு பெரிய காரணம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் அவரோட போஸ்ட் அவர் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் உள்ள வந்தார். பட் இப்ப நயினார் நாகேந்திரன் என்ன பண்ணிட்டு இருக்கார், தமிழக பிஜேபி எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளுக்கே தெரியும். இப்போ இந்த ஒரு மாமா மச்ச விளையாட்டு வேற புதுசா எல்லா கட்சிகளும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. அதுல தமிழ்நாட்டு பிஜேபி நம்மள நயினார் நாகேந்திரன் அவரும் இருக்காரு. ஸோ பெருசா வளர்ச்சி அப்படின்றது இல்ல. எந்த ஒரு பாதையிலையும் பார்த்தோம் அப்படின்னா இங்க தமிழ்நாட்டுல பிஜேபி வளர்ற மாதிரி இல்ல. எதையுமே நீங்க குவெஸ்டின் பண்ண மாட்டீங்க அப்படின்றதா ரொம்ப பெரிய கேள்வியா இருந்ததா. அமித்ஷா அவர்கள் ஏன்னா இப்ப ரீசெண்டா வந்திருந்தாரு, திருவண்ணாமலை தரிசனத்துக்காக வந்திருந்தாரு. கோவில் தரிசனத்துக்கு வந்திருக்கும் போது அங்க நயினார் நாகேந்திரன் இல்ல வேற எந்த முக்கிய பெரும்புள்ளிகளையும் நான் பாக்குற ஐடியால இல்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோபமா காட்டமா சொல்லியிருந்தாராம். ஏன்னா தமிழ்நாட்டுல உங்களோட வளர்ச்சி என்னவா இருக்கு, நீங்க என்ன ஸ்டெப் எடுக்கிறீங்க, நீங்க வளர்ச்சிக்காக என்ன பாதை கொண்டு போறீங்க, எதுவுமே தெரியல, எதையும் பெருசா பேசவும் மாட்டீங்க. தமிழ்நாட்டுல எத்தனை பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இப்ப ஒரு புது ஆட்சி வந்துட்டு இருக்கு, தாவேக்கா ஆட்சி இருக்கு. அதுல என்ன பிரச்சனைகள் இருக்கு, மக்கள் கிட்ட எதை கொண்டு போய் சேர்க்கணும். வெறும் நான் குறையா சொல்ல போறேன், குற்றம் சொல்ல போறேன்றதை தாண்டி எப்படி அண்ணாமலை ஒரு விஷயத்த டேட்டாவோட மக்களுக்கு புரியற மாதிரி பேசுவாரோ அந்த மாதிரி மக்கள் கிட்ட பேசுங்க அப்படின்றாங்களாம். இப்ப நமக்கே தெரியும் அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது எவ்வளவு பிரஸ் மீட்லாம் கொடுப்பாரு, என்ன பிரச்சனைகள் சொல்வார். ஆனால் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பார்த்தா பிரஸ் மீட்டே கொடுக்கறது இல்லை. நீங்க மக்களுக்கு புரிய வைக்கவே மாட்டீங்க அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்களாம். ஏன்னா நமக்கு எப்ப புரியும், ஒரு பிரஸ் மீட் கொடுத்து இதெல்லாம் நடந்தது அதெல்லாம் நடந்தது அப்படின்னு அவங்க பேசினால்தான் நமக்கு புரியும். அந்த மாதிரி பிரஸ் மீட் நீங்க கொடுக்க மாட்டீங்க, ஒரு வளர்ச்சிக்கான பாதையை கொண்டு போக மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கோபத்தில் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம தேர்தல் நிதி அப்படின்றதுல ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கா. ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு பேசலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறனால யாருமே என் பக்கத்துல கூட வராதிங்கப்பா அப்படின்ற மாதிரி அமித்ஷா கோவத்தில் இருக்காரு. ஸோ பட் இதற்கு முன்னாடி நம்ம அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அமித்ஷா தன் கூடவே அவர் அண்ணாமலையை வச்சுக்குவாரு. கார்ல போனாலும் ரெண்டு பேரும் ஒன்னா போவாங்க, ஸ்டேஜ்ல உட்காந்தாலும் பக்கத்துல உட்காருங்கன்னு அவங்கள தட்டி கொடுக்கறது, பேசுறது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அமித்ஷா அவரை அண்ணாமலை அவர்களை எடுத்துட்டு போவார். ஏன்னா அமித்ஷா எவ்வளவு பவர்ஃபுல்லான பர்சன் அப்படின்னு நமக்கு தெரியும். மோடி அவர்கள் எவ்வளவு பவர்ஃபுல்லோ அதே அளவுக்கு அமித்ஷாவும் பவர்ஃபுல்லான பர்சன் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் அமித்ஷா. அவர் அண்ணாமலை அவர்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுறதுக்கு காரணம் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பிஜேபியோட வளர்ச்சியை அண்ணாமலை கொண்டு வந்தார். ஆனால் இப்போ அது சுத்தமா காணாம போயிட்டு இருக்கு. என்னதான் நீங்க பண்றீங்க, வெறும் அடுத்தவனை குறை சொல்லிட்டு இருக்கிறத விட நம்மளோட வளர்ச்சிக்காக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோவப்படுறாங்க. ஸோ இன்னொரு விஷயத்தையும் அமித்ஷா அவர்கள் சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் அவங்களோட தவறுகள் நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது. தாவேக்கா அரசு புதுசா வந்திருக்காங்க, கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்காங்க, அவங்கள பத்தி பேசலாம். ஆனால் அதை விட்டுட்டு பிஜேபி நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை அவர்களை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை வேண்டாம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு போயிருந்தா நல்லா இருக்கும். பட் எனிவேஸ் நீங்க நயினார் நாகேந்திரன் அவர்கிட்ட வளர்ச்சி கம்மியா இருக்கு. அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது இருந்த வளர்ச்சிக்கும் இப்ப இருக்கிற வளர்ச்சிக்கும் ரொம்ப ஒரு பெரிய மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கடும் கோபத்துல மேலிடம் இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. அடுத்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆபரேஷன் சிந்தூர், அதாவது பாகிஸ்தானோட கோலை தீவிரவாதிகள் நம்ம இந்தியாக்குள்ள அப்பாவி பொதுமக்களை கொன்னுட்டு போனாங்க. அதற்கு பழித்திக்கிற விதமா தான் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் ஆபரேஷன் சிந்தூர் நடத்தினாங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா அந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகளை அழிச்சாங்க. ஸோ இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல என்னெல்லாம் நடந்தது, இந்த ஆபரேஷன் சிந்தூர் எடுக்கிறதுக்கு அந்த பஹல்காம் அட்டாக் இருக்குல்லையா அதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி ரொம்ப டீடைல்டா இந்த விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். யார் அப்படின்னா மேஜர் மதன்குமார் அவர்கள். ஸோ மேஜர் மதன்குமார் அப்படின்றத அவருடைய யூடியூப் சேனல் நேம். ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு இந்தியாவை பத்தி தெரிஞ்சுக்கணும், உலக அரசியல் தெரிஞ்சுக்கணும், நம்ம தேசபக்தி நிறைய இருக்கவங்க டெஃபினட்டா அந்த சேனலை போய் பார்க்கலாம். ஏன்னா மனுஷன் அவ்வளோ அழகா சொல்லுவாரு. ஆபரேஷன் சிந்தூர் டைம்லலாம் அவர் தூங்கி இருக்கவே மாட்டாரு, டே அண்ட் நைட் வீடியோ பண்ணிக்கிட்டே இருந்தார். ஏன்னா நிறைய ஒரு ஃபால்ஸ் ப்ரொபகேண்டா நம்ம இந்தியாவை சுத்தி வந்துட்டு இருந்தது. ஏன்னா தப்பு தப்பான நியூஸ், இந்தியா இந்த இடத்துல
அடி வாங்கிருச்சு, நம்மளோட மிசைல்ஸ் எல்லாமே சூப்பரா அங்க போய் அடிச்சுட்டு வந்திருக்கு, நம்ம ரஃபேல் ஜெட்லாம் எதுவுமே அடி வாங்கல, ஆனாலும் அவனுங்க இருந்துட்டு இல்ல நாங்க இந்தியாவை அடிச்சிட்டோம், இல்ல நாங்க இந்தியாவில் இவங்களை பிடிச்சு வச்சுட்டோம் அப்படின்ற மாதிரி போய் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபால்ஸ் ப்ரொபகேண்டாவெல்லாம் உடைச்சு இந்தியா என்ன பண்ணுது, நம்ம என்னென்ன மிசைல் அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கரா இருக்கும் அப்படின்றத மேஜர் மதன்குமார் அவர்கள் ரொம்ப டீட்டெயிலா அந்த டைம்லயே சொல்லிட்டு இருந்தாரு. ஆபரேஷன் சிந்தூரை பத்தி தான் அவர் ஒரு புக் இப்ப எழுதியிருக்காரு. கூட லான்ச் தான் நம்ம அண்ணாமலை அவர்கள் போயிருந்தாரு. ஸோ அண்ணாமலை அவர்கள் அப்படின்னாலே எப்போதுமே அந்த டேட்டாவோட அவர் பேசுறதா ரொம்ப அழகு. முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலை அவர்கள் எப்போதுமே போவார். ஏன்னா அந்த புக்கில் ஒவ்வொரு பேஜ் நம்பர் சொல்றாரு. சாப்டர் 1ல 30th பேஜ்ல பார்த்தோம்னா இது இருக்கு, சாப்டர் 5ல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப டீடைல்டா அந்த விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது நமக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு தலைவர் இருந்தார், முதலமைச்சர் இருந்தார், மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்க மாட்டார். அவர் பாட்டுக்கு ஓ ஜெயக்கடாவோட மகன் கருணாநிதி அப்படின்னு வைங்கன்னு வரலையா. அப்படி காதுல வாங்காத பல தலைவர்களை பார்த்திருப்போம். பட் இங்க அண்ணாமலை அவர்கள் அந்த புக்கோட பேஜ் நம்பர் முதற்கொண்டு சொல்லி இந்த இடத்துல பெஹல்காம் அட்டாக் பத்தி இருக்கு. ஏன்னா தீவிரவாதிகள் அப்பாவி பொதுமக்களை வந்து கொன்னு இருப்பாங்க, நம்ம டூரிஸ்ட் வந்து கொன்னு இருப்பாங்க. ஸோ இதற்காக பழி வாங்குறதுக்காக நம்ம ஆபரேஷன் சிந்தூர் நடத்துறோம். அண்ட் இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல நமக்கு பார்த்தோம் அப்படின்னா $408 மில்லியன் செலவாச்சு. ஆனால் பாகிஸ்தானுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா $375 பில்லியன் கிட்ட செலவாயிருக்கு. அதாவது நம்ம இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி 4.1 ட்ரில்லியன் இருக்கு. ஆனால் நம்ம விட ரொம்ப குட்டி நாடு பாகிஸ்தான். அண்ட் செலவும் அவங்களுக்கு இவ்வளோ ஜாஸ்தியா இருக்குது. அண்ட் இவங்களால சமாளிக்க முடியல, பாகிஸ்தானால சமாளிக்காத முடியாத காரணத்தினால தான் இந்த போர் போதும் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம நாட்டையும் அவங்களையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம நாட்டோட 25 பைசா தான் அவன் நாட்டோட 500 ரூபாய். ஸோ அந்த அளவுக்கு அவனுக்கு செம்ம அடி, பாகிஸ்தானுக்கு தேவையில்லாம நம்ம கிட்ட வந்து நல்லா அடி வாங்கியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு நம்ம கொடுக்குற அடி எப்படி இருக்கணும்னா, நீ என்ன ஒரு அரை அரைஞ்ச அப்படின்னா உன்னை நான் 4 அரை அரைவேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமான மிரட்டலான அடி கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்போ ஒரு தடவை அவங்க வந்து நம்மளை சீன்றாங்க, நம்ம அமைதியா ஒரு அடி கொடுத்தோம் அப்படின்னா அவன் திருந்த மாட்டான், 2 அடி கொடுத்தாலும் திருந்த மாட்டான், ஒரு அடிக்கு 4 அடியா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மேஜர் அவர்கள் ரொம்ப அழகா அந்த புக்ல வந்துட்டு எதெல்லாம் இம்பார்ட்டன்டான திங்ஸோ அதை ரொம்ப அழகா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காராம். நம்ம அதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. ஏன்னா அங்க காஷ்மீர்ல இருக்க மாஸ்க் எல்லாம் இருக்கு இல்லையா, பள்ளிவாசல்கள் எல்லாம் அங்க வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்களாம். அதாவது எவன் ஒருத்தன் அப்பாவி மக்களை கொன்னு துன்புறுத்துறானோ அவன் நம்ம அல்லாஹ்க்கு எதிரானவன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்த மக்கள் முஸ்லிம்ஸா இருந்தாலும் கூட பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அங்கிருந்த டூரிஸ்டை காப்பாத்துறதுக்காக ஒரு முஸ்லிம் நபரும் இறந்திருக்காரு. கோழைத்தனமா பாகிஸ்தான் வந்து நம்ம கிட்ட ராணுவம் இல்ல, ஒண்ணுமே இல்ல, அந்த இடத்துல வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், அது உடனே ராணுவம் அந்த இடத்துக்கு வர முடியாது அப்படின்றனால அப்பாவி பொதுமக்களை கொள்றாங்க. அவங்க எவ்வளவு ஒரு கோழைத்தனமா இருக்காங்க. அதாவது நம்ம எல்லாருமே வந்து ஒரு எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுவோம். லைக் நிராயுத பாணியா இருக்கா, இப்போ என் கூட சண்டை போடணும் அப்படின்னா நான் என்ன அருவாலோ கத்தியோ வச்சிருக்கணும், அதை வச்சு நீ சண்டை போடலாம். இல்ல நீ ஒண்ணுமே கையில இல்லாம இருந்தா நானும் ஒண்ணு கையில இல்லாம சண்டை போடணும், அப்படிதான் போகணும். ஆனா இந்த தீவிரவாதிகள் கோழைத்தனமா கேவலமா புழுவை விட மோசமான ஒரு பிறவிகள் அப்படின்றத காமிச்சிருக்காங்க. ஏன்னா அப்பாவி மக்கள் அங்க வந்து டூரிசம் வந்த மக்கள் கிட்ட போய் சுட்டு கொன்னுட்டு, அதுலயும் நீ முஸ்லீமா இருக்க, அவங்களோட ஒரு பிரேயர் சொல்றாங்க, அது உனக்கு தெரிஞ்சது அப்படின்னா நான் உன்னை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயும் ஒரு மதத்தை பார்த்து மக்களை கொன்ன ஒரு கேவலமானவனுங்க. அப்ப இப்படிப்பட்டவர்களை நம்ம எப்படி விட முடியும்? இதுக்காக தான் ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது. அண்ட் இதுல நம்ம எந்த மாதிரி மிசைல் யூஸ் பண்ணோம், எந்த மாதிரி ஜெட் யூஸ் பண்ணோம், நம்மளோட ரேடார் சிஸ்டம் எப்படி இருந்தது. ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு மரண அடி, அந்த இடத்துல மரண அடி கொடுத்தல 75% நம்ம இருந்தாலும் மீதி 25% அவங்களோட நட்பு நாடுகள், அதாவது டர்க்கி சைனாலாம் பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களோட ரேடார் சிஸ்டம் கொடுத்தாங்க, ஜெட்டு கொடுத்தாங்க, ட்ரோன்லாம் கொடுத்தாங்க. இதுல டர்க்கி சைனா கொடுத்தது பல விஷயங்கள் ஒரு சோதனை ஓட்டம் மாதிரி தான் இருந்தது. ஓகே, அதெல்லாம் வெடிக்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு பாகிஸ்தானோட காசை வாங்கி நல்லா ஆட்டையை போட்டாங்களாம். ஸோ இதை பார்த்த பாகிஸ்தான், அட பாவீங்களா, நீங்க பழகிறதுக்கு நான் தான் கிடைச்சனா, இதுக்கு நான் போய் தர்ம அடி வாங்கிட்டேனே இந்தியா கிட்ட அப்படின்ற மாதிரி பயங்கரமான அடி நம்ம கிட்ட வாங்கினாங்க. ஸோ இந்த மாதிரி டீடைல்டான விஷயம் எல்லாத்தையுமே அதுல மேஜர் மதன்குமார் அவர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இது வந்து ரத்னம் காலேஜ்ல தான் இந்த புக் லான்ச் நடந்தது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றாரு, நீங்க வந்து ஆர்மியில சேரலாம், இல்ல நீங்க அதை சேராம கூட இருக்கலாம், ஆனால் இந்த புக்கை வாங்கி நீங்க படிக்கும் போது தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு புரியும். ஏன்னா நமக்காக நம்மளோட சோல்ஜர்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்காக எவ்வளோ தியாகங்கள் பண்றாங்க அப்படின்றது தெரியும். அண்ட் பொலிட்டிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு வரணும். ஏன்னா பெரிய நாடு அப்படின்னு நினைக்கிற அமெரிக்கா சைனா வந்து ஒரு சின்ன சின்ன நாடுகளான இல்ல தீவிரவாத நாடுகள் அப்படின்னு நினைக்கிற இந்த பாகிஸ்தானையோ இல்ல பங்களாதேஷையோ வச்சு இந்தியாவை எப்படி அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த புக்ல அதெல்லாம் ரொம்ப டீடைல்டா இருக்கும், அதெல்லாம் நீங்க படிக்கணும் அப்படின்னு இருக்காரு. இல்ல ஏன்னா இதுல பிரதமரோட ரோல் அப்படின்றதும் ரொம்ப பெரிய விஷயம். அண்ணாமலை அவர்கள் அதை எப்போதுமே வந்துட்டு மோடிஜி அவர்களை பத்தி பேசாம இருக்கிறதே இல்லை. ஏன்னா இதுல அவ்வளோ அழகா சொல்றாரு. மோடிஜி அவர்கள் நீங்க அதை படிக்கும் போது தான் உங்களுக்கு புரியும் பிரதமர் ஏன் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்தார். ஏன்னா உலக நாடுகளே நம்மளுக்கு அன்னைக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்மளை பார்த்து அமெரிக்காலாம் இருந்துட்டு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு,
டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. எத்தனை தடவை தான் இந்த 2 நாடுகளும் இப்படி சண்டை போடுவாங்க அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் சொன்னாரு. இந்தியாவுக்கு வந்து உலக நாடுகள் கிட்ட எதிர்ப்பும் வரலாம், இல்ல ஆதரவும் வரலாம். பட் இருந்தாலும் பிரச்சனையே வேண்டாம் அப்படின்னு பயந்து போகாம மோடி அவர்கள் உடனே ஏன் இந்த அட்டாக் நடத்தினாரு? அதுவும் வந்துட்டு அந்த டெரரிஸ்ட் கேம்ப் மேல தான் நம்ம அட்டாக் நடத்தணும். அண்ட் இதுல வந்து நமக்கு உலக நாடுகளுக்கு நம்ம ஒரு விஷயம் ரொம்ப அழகா சொன்னோம். நம்மளோட ஜெய்சங்கர் அவர்கள் வந்து உலக நாடுகள் கிட்டே ஒரு பெரிய விஷயத்த சொன்னார். என்ன அப்படின்னா, நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பாகிஸ்தானோட டெரரிஸ்ட் தான் வந்து இந்தியாவை அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இருக்காங்க இல்லையா, அந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இருந்த இடத்துல தான் நம்ம இந்தியா வந்து குண்டு போட்டு கொன்னோம். எங்கெல்லாம் அந்த தீவிரவாத தளங்கள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதோ அதை வச்சு நம்ம துல்லியமா அந்த இடத்தெல்லாம் காலி பண்ணோம். ஆனால் அப்படி அங்க பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இருந்தாங்க இல்லையா, அந்த தீவிரவாத கும்பல் இறந்து கிடக்குறாங்க. அவங்களோட இறுதி ஊர்வலத்துல பாகிஸ்தானோட மிலிட்டரி ஆபீஷியல்ஸ் அவங்களுக்கு ஏதோ ஒரு ராணுவ மரியாதை கொடுக்கிற மாதிரி தீவிரவாதிகள் இறந்து கிடக்குறாங்க. அவங்களுக்கு இந்த மிலிட்டரி ஆபீஷியல்ஸ் அவங்களோட யூனிஃபார்ம்ல போய் அப்படி ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. அப்போ உங்க உலக நாடுகள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, பாகிஸ்தான் தான் தீவிரவாதிகளை வளர்த்து விட்டு எங்க நாடு இந்தியாவோட வளர்ச்சியை பிடிக்காம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப டீட்டெயில்டா நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அப்ப இதற்கு தான் நம்மளோட பிரதமர் இந்த அளவுக்கு ஒரு அடி கொடுத்திருக்காரு அப்படின்றத இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் தான் நாளைக்கோட சமுதாயத்தோட தூண்கள். நீங்க நாளைக்கு நம்மளோட இந்தியா எப்படி முன்னேறணும் இல்ல முன்னேறாம போகுதா அப்படின்றத முடிவு பண்றதே நீங்க தான். ஸோ நீங்க பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களோட பொறுப்பு என்ன, உங்க கடமை என்ன. நீங்க வந்து ஒரு ராணுவ வீரனா இருக்கும்போது நம்ம லைஃபோட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நமக்காக நம்ம வாழ்ந்ததை விட நாம ஒருத்தர் வந்து இந்த நாட்டுக்காக வாழ்றோம் அப்படின்றது அது எவ்வளவு பெரிய பெருமை அப்படின்றத உணர முடியும். ஸோ இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. நீங்க மிலிட்டரியில சேர்னாலும் பரவாயில்ல, இந்த புத்தகத்தை படிக்க வேண்டிய ஒவ்வொருத்தர் இளைஞரோட கடமை அப்படின்றது ரொம்ப அழகா சொன்னார். நாடு எனக்கு என்ன பண்ணுது, நான் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றதுக்கு இந்த நாடு எனக்கு என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சாதான் இந்த நாட்டுக்கு நான் எப்படி திருப்பி செய்ய முடியும் அப்படின்றது நமக்கு தெரியும். கடமை உணர்வு நமக்கு வரும். ஸோ இதனால இளைஞர்கள் இதை டெஃபினட்டா படிங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் ரொம்ப அழகான ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. உலக அரசியல் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேஜர் மதன்குமார் அவர்களோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தமிழக அரசியல்ல ஒரு அறிவான திறமையான அரசியல்வாதி நம்ம தமிழ்நாட்டை வழி நடத்த வரார். அவர் தான் அண்ணாமலை. அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.